தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் கட்டிடவியல் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங். சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை கிரவுண்ட் மோஷன் இல்லை எர்த்குவேக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, தாங்கி நிற்கிற மாதிரி அடிஷ்னல் மாடிஃபிகேஷன் ஆர் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்தோன்னா அந்த ப்ராசஸை தான் சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங் அப்படிங்கிறத 2 கேசஸில் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எர்த்குவேக்னால டேமேஜ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கும் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல எர்த்குவேக் வரப்போகுது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் எர்த்குவேக் வல்னரபிள் அப்படின்னா அப்போவும் சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் 2 தான். ஒன்று, அந்த பில்டிங்கோட ஓவரால் லேட்ரல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது அந்த பில்டிங் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை எடுத்துக்கிற தன்மையை அதிகரிக்கிறது. அண்ட் அந்த பில்டிங்கோட ஓவரால் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் டக்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பில்டிங் டக்டைலாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சீஸ்மிக் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. நீட் ஃபார் ரெட்ரோஃபிட்டிங். எப்போல்லாம் இந்த ரெட்ரோஃபிட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய சீஸ்மிக் கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணி கட்டி முடிச்சிருப்பாங்க. இப்போ லேட்ரல் இயர்ஸில் அந்த சீஸ்மிக் கோடை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்கிரேடேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங்ஸை ரெட்ரோஃபிட்டிங் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் இப்போ இருக்கக்கூடிய சீஸ்மிக் கோடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பில்டிங் டிசைன் பண்ணியிருந்தாலும் சம் டெஃபிஷியன்சினால் சம் மிஸ்டேக்னால ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காகவும் ரெட்ரோஃபிட்டிங் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட் பில்டிங்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ் இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவும் ரெட்ரோஃபிட்டிங் பண்ணலாம். இல்லை ஒரு பில்டிங்கை புதுசாக ரெனோவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கேசஸ்லேயும் சீஸ்மிக் ரெட்ரோஃபிட்டிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.